ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன ஆகும்னா நம்ம அந்த சொத்த தலைவர் தான் முடிக்க போகிறோம். அதுவும் டோர் எஸ்கேப். இப்போ நம்ம போன தரம் தோத்துட்டோம். வெறுக்கு இந்த தேய்ச்சி ஜெயிக்க வழி பார்ப்போம். அப்புறம் பார்க்குறவங்களாம் லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த கிராணி உங்களை பிடிச்சிட்டு போய் இந்த ஜெயிலில் என்ன மாதிரியே அடிச்சிடும். அந்த தூக்க காலத்தில் நான் போய் மாற்றினது இன்னும் முடியல காய்ஸ். அப்புறம் இப்போ உள்ளே வந்துட்டோம். இது கடுப்பாக உங்கள் கிராணி 3ல் இது கடுப்பு. எனக்கு ஒன்று கிராணி பார்த்தா ஒரு பாட்டு வந்துருக்கு. ஓப்பன் த டோர். வருது விலகு கேசி பிளாக்கு வருது. சரி, இதை திறந்துப்போ காய்ஸ். இப்போ மொத்த தனியை மட்டும் அங்கே இருந்துடக்கூடாது. இருந்தால் அவ்வளோதான். யாரும் இல்லை. இதுக்குள்ளே என்ன இருக்குது? மேட்ச் பாஸ் இருக்குது. அது தேவைப்படும். நம்ம இருக்குது. எடுத்துகிட்டு போவோம் வாங்க. கிச்சன் ஏங்க பார்த்தாங்களா? அந்த மொத்த தலையை இப்போ கிச்சனுக்கு போகலான்னு பார்த்தேன். அந்த மொத்த தலையை என்னை பார்த்துட்டான். திரும்பி போனேன். அந்த இது செந்தினா தோக்க வந்துடுச்சு நம்மளை. இப்போ டே 2 அடுக்குலே வந்துடுச்சு. இப்போ இந்த வட்டியும் டக்குன்னு முடிக்க பார்க்கணும். இது வேறு கடுப்பாகும். சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. தொடர்ந்து தான் இருக்குது. மேட்ச் பாஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. ஓப்பன் த டோர். இப்போ நம்ம அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும். இந்த இடத்துல வெப்பன் கீ மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும். இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு கீ கிடச்சிருக்கு. இது என்ன கீனா வெப்பன் கீ. போடு நம்மளுக்கு இப்போ நினச்சோடனே வந்துச்சு. இங்கே என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. எங்கள் கத்தை அந்த காக்காவுக்கு சூனியம் வைக்க போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி வெப்பன் கீயை லிஃப்ட் வழியாக போய் எந்த ஃபோனில் தூக்கி போட்டுட்டு கீழே போகலாம். அப்புறம் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் இப்போ கீழே போய்க்கலாம் நம்ம. இது வேறு ஆமையாத்தான் போகுது லிஃப்ட்டு. இப்போ நம்ம அந்த கத்தியை எடுத்து அந்த காக்காவுக்கு சூனியம் வைக்க போகிறோம். இங்கே கிராணி இருந்துட போகுது. இல்லை காய்ஸ், கத்தை ஏறுறா. அதுக்கடுத்து நம்ம போய் அந்த மேட்ச் பாஸை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே நடியாக மேலே போகலாம். இந்த ஏன் சொல்கிறேன்னா, இந்த செருநீரை வேலை கடுப்பேற்றிட்டு இருக்கு காய்ஸ். ஏன் மொத்த சொத்தை வருது பார்த்தியா? நம்ம மேலே போயிடுவோம் காய்ஸ். அழுத்துறா அங்கே கை காற்று மட்டும் காத்திச்சு. நாங்களே இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சோம். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெப்பனுக்கு இங்கே தான் இருக்கட்டும். போன பாத்தில் நம்ம சொல்லியிருப்போம் கன்ஃபார்ம் வரும்னு. அது எப்படியாச்சும் முடிச்சிருக்குன்னு. அதே மாதிரி இந்த வட்டி எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும்னு இருக்கான் காய்ஸ். யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வெப்பன் கீ எடுத்துகிட்டு போகலான்னு. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது தெரியாது. அந்த செரீனாவை கொல்லலாம். அதுக்கு முன்னாடி லிஃப்ட்டை கீழே போக வச்சுப்போம். யாராச்சும் அந்த
சரி நான் ஒன்றை தான் கொல்ல போகிறேன். கடைசியாக ஒன்றை பார்த்துட்டேன். மொத்தத்தாலே அங்கே தான் இருக்கான். வெப்பனுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம திறந்துடலாம். சரி போவோம் வாங்க. மொத்த தலையை பார்த்துதான் காய்ஸ். ஆனால் இப்போதைக்கு தெளிப்பேர் எடுத்துப்போம். அன்றா போகிறான் கீழே குறிச்சிட்டேன் காய்ஸ். இப்போ நம்ம கிராணியும் மொத்த தலையனும் வந்து தமிழை தான் நோக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளை தாக்க மாட்டானோன்னு நினைக்கிறேன். அவனை கொஞ்சலாம் வர மாட்டானா. இது என்ன ஒரு அல்லன்னா கிராணி மட்டும் இந்த கதவை பெருசாக வச்சுருந்தா கிராணி வந்துடும். இது கத்தும் போது இந்த வீட்டை கத்தும் போது அது மூளையே இல்லாமல் கத்துச்சு இந்த லிஃப்ட்டை. அதனால தம்மளுக்கு அல்ல என்னை சும்மா சும்மா பயப்பட்டு இருந்தாலும் சரி நான் உன்னை சாவடிச்சதால என்ன கீ தருது. இப்போ வந்து மொத்த தலையை நான் சுத்தாச்சு. கிராணி வந்துடுச்சு, அதையும் சுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த காக்காவுக்கு இது கொந்துடுவோம். சூனியை வச்சு கொந்துடுவோம். அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. அந்த காக்கா அந்த இப்போ மேலே போய் அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. அங்கே வேற போய் பார்க்கணும். கிளவி சரியான கிளவி இது. பார்த்தீங்களா நம்ம இங்கே போவோன்னு நினச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எரிப்பு இருக்கத்தையே போட்டு வச்சிருக்கு. இப்போ இங்கே வேற என்ன இருக்குன்னு தெரியல. செட்கி கடிச்சிருக்கு. அதாவது அந்த குட்டி வீடு இருக்கும் தெரியுமா, அந்த கீ தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதுவும் தேவை. நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இதுவும் தேவை. அதனால போவோம். கிராணி அநேகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு வத்தி தான் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க. அதை அடுத்துறாங்க. நாங்கள் தான் நிறையா வத்தி வீடியோ இருக்க போகிறோம். நீங்கள் அந்த ஒரே ஒரு வத்தி உங்கள் கையால் அங்கே தோட்டா என்ன காய்ஸ். அப்படி இல்லைன்னா கிராணி வந்துடும் உங்கள் வீட்டுக்கு. இப்போ இந்த வில்லு எடுத்துகிட்டு போவோம் வாங்க காய்ஸ். லிஃப்ட்டுக்கு கீழே போத்துரும். மொத்த தலை வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்து சொகுசாக தான் போகணும், இல்லைன்னா சொகுசாக அவன் அடிச்சிடுவான். இப்போ நம்ம போய் வெளியே போய் அந்த ஸ்டோன்னா கற்கள்லாம் சேர்த்து வைப்போம். தேவைப்படும் நம்மளுக்கு. இனிமே அந்த மொத்த தலையனும் சொத்த தலையனும் நம்மளை தாக்க வந்தால் இதை வச்சு போத்துடலாம். அந்த இது கல் எங்க சரியான கிளவி. நாங்கள் போவோன்னு நினச்சி அங்கேயே வந்துருக்கு பார்த்தீங்களா. அங்கே கிட்ட போய் டெஸ்ட்டு மிஸ்ஸில் நான் போய் தப்பிச்சேன் காய்ஸ். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டோன் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு நான் இது கல்லுலாம் எடுக்கிறேன்னா அந்த உந்திக்கொல்லை போட்டு இது மொத்த தலையானு சொத்த தலையானு அடித்தா அவனை தூங்குவானோ. அதுக்குள்ளே நம்ம இங்கே ஏதாச்சும் பொருள் கிடச்சா அதை எடுத்து தப்பிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா டோர் எஸ்கேப் தான். அங்கே ஒரு கல் இருக்குது. எங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு கல் இருக்குது காய்ஸ். இப்போ நான் எதுக்கு டோரை பார்த்துட்டு வந்தேன்னா கிராணி இனி இருந்துட போது இல்லை. வாங்க இப்போ உந்திக்கொல்லை எடுத்துட்டு செட்கி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அந்த இந்த ஹவுஸை திறந்துப்போம் உள்ளே என்ன இருக்குன்னு. போன வத்தி நம்ம எஸ்கேப் பண்ண ட்ரெயினு. ஆனால் ட்ரெயினுக்கு அப்போ மட்டும் எதுவுமே கிடைக்காது. இப்போ அந்த டோர் எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடைக்குது. அப்போ கிடச்சிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம போயிருப்போம்.
இப்போ நம்ம உந்திகோல் எடுத்துகிட்டு போய் இந்த ஜன்னலை உடச்சிரும். உள்ளுக்குள்ளே ஒரு ஆம்பர் இருக்கு. ஏங்க இது நம்மளுக்கு தேவைப்படும் என்னங்க திறக்க மாட்டேங்க. ஒரு வேளை ஆம்பரை எடுத்துட்டு தான் உடைக்கணுமா? ஆனால் இந்த போல்ட்டு கிடச்சது அல்லது காசு நம்ம வந்து இது எங்கங்க போல்ட்டு பக்கா கிடச்சிச்சின்னு நினச்சேன். இல்லை இருக்கு காய்ஸ். இந்த போல்ட்டு எதுக்குன்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான். இப்போ வேறு எவ்வளோ சத்தம் போட்டோம் அதில் இது கிராணி வந்துடும் நினைக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இந்த இடத்துல தான் கடைசி டேட் நம்ம அடி வாங்கினோம். இப்போ மேலே போய்ப்போம். பொறுமையாக போனோம். கிராணி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிராணி சொன்னாலே அந்த கிளவி வந்துச்சு. ஐயோ மொத்த தடவை நான் மாற்றினேன். மொத்த தடவை சுட வந்தான்னு நினச்சேன். சுற்றி தான் இப்போ டே 3 வேலை வந்துடுச்சு. இந்த டைமும் இந்த வாட்டியும் தோற்று தான் நம்மளுக்கு ஒரே அசிங்கமாக இருக்குமே. அதனால நீங்கள் லைக்கு போடலன்னு நினைக்கிறேன். லைக்கு சப்ஸ்கிரைப். அதனால தான் கிளவிக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு சப்போர்ட்டே கொடுக்க மாட்டானோ. அதனால தான் அது அவனுக்கு இப்போ பவரே இல்லை. அதனால அடித்தா அவன் அடிக்கல மாட்டான். அதே நீங்கள் சாப்பிட மட்டும் பண்ணாங்கன்னா அந்த கிளவி நினச்சி ஐயோ அவன் ஆங்கிரி ப்ரோ பையனாவா ஐயா அவன் வேறு நம்ம வீட்டை வந்தானே அவனை எப்படியாச்சும் துரத்தி விட்டுருந்தோம். இப்போ நம்மளுக்கு இதுவும் கிடச்சிச்சு. இதுவும் நம்மளுக்கு தேவை தான். வருது விளக்கு கேசி பிளாக்கு வருது. எங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கதவை திறந்துருச்சு. அதிகமாக அந்த கிராண்டி தான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த இது வில்ல எடுத்தது ஒத்த பையா வந்து அல்லது கிராணி மட்டும் வந்தா. அப்படி இல்லை எனக்கு கிராணி தான் சொத்த தலையை மட்டும் வந்தா நான் செத்து தான். இப்போ நம்ம போல்ட்டு இல்லை இந்த பீஸ் எடுத்துகிட்டு போவோம். ஏங்க போக இல்லாதனால இங்கே வெயிட் பண்ணுறோம். அந்த இப்போ போனால் அங்கே கிட்ட இருந்தால் வேற பிடிச்சிக்கும் தமிழை. அதனால தான் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன். சட்டை பார்த்தா முடிச்சுக்குன்னு நினச்சேன். டிக்ஸைட் பண்ணி போயிடலாம். நான் சட்டை பார்த்தா முழிக்கல. அதுக்கடுத்து அதாவே முழிச்சிச்சு. இந்த இடம்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன பாத்தில் ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தான் பண்ணோம். இங்கே கட்டை இருக்குது. இதுவும் நம்மளுக்கு அந்த டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. எங்கே கிளவி அங்கேயே இருந்துச்சு பார்த்தீங்களா? இது என்னடா? நான் மட்டும் பொறுமையாக போவோம் வாங்க. ஓகே யாருமே இல்லை. பொறுமையாக போவோம். யாருமே இல்லை. எருப்புடி கத்தை போட்டு வச்சுருக்கு. கிராணி அங்கே தான் போகுது. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். அப்புறம் வீடியோ பார்க்குறாங்க லைக் போட்டுட்டு பாருங்க, ஷேர் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வருது வெளுக்கு பார்த்து பாடலான்னு நினச்சேன். அந்த மொத்த வேலையை வேறு வந்துட்டா. அதனால பார்த்து பாட முடியல. இப்போ நம்ம இங்கே படுங்குவோம். தெய்வமே நன்றி சொல்லும் தெய்வமே. அந்த மொத்த தலையை மட்டும் இங்கே வந்து பார்த்துடக்கூடாது. சரி இங்கே ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தேன். இல்லை வாங்க. யாருமே இல்லை. மொத்த தலை தான் போகிறான். நைஸாக போயிடலான்னு நினச்சேன். ஏங்க பார்த்தாங்க அவனுக்கு வந்து கண்ணெல்லாம் தெரியும் போல். அது பார்த்து தான். ஆமாம் இது எங்கேயோ நடந்த மாதிரியே இருக்கு. ஏங்க போனவத்தையும் பார்த்த வச்சா இப்போ தான் இருந்துச்சு. நானும் இங்கே வந்து அந்த கடை சேர்த்துட்டு உட்காந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி இங்கே வந்தேன். இப்படி தொடர்ந்தேன். ஓ ஒரு வருஷத்தை மொத்த தலையை மாயாச்சாரம் பண்ணி வச்சுட்டானா தெரில. பொறுமையாக போவோம். இப்படி தான் போனேன் அப்பயும். ஆனால் மொத்த தலையை இல்லை. வெளியே போயிடும் நம்ம இந்த பீஸ் எடுக்குன்னா கருந்துக்கு தான். கருந்து இருந்தால் தான் அந்த கேமரா அந்த போல்ட்டு போட்டு ஆன் பண்ண முடியும். இது எங்கே போடணுன்னா அந்த ட்ரீ ஹவுஸ், அதாவது இந்த மர ஹவுஸ் இது பார்த்துங்களா.
எங்களை கையை காத்துச்சு. இப்போ அந்த சொச்சை வேற கண்டுபிடிச்சி ஆன் பண்ணணும். அதுக்குள்ளே அதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. சரி வாங்க போவோம். வீட்டுக்குள்ளே கிராணி இருந்துறப்போது. போன டைம் ஆனால் இந்த கேம் விளையாடிச்சா போன பாத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஆக்ட் பண்ணிட்டானு. என் செட்டிங் அப்படி இருந்துச்சு. ஆக்ட்லாம் பண்ணல. என் செட்டிங் அப்படி மாற்றி வச்சனால என்ன அறியாமல் நான் அப்படி போனேன். கிராணிக்காரனை கவச்சிட்டானோ. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் காய்ஸ். இந்த கிராணி மொத்தம்லாம் இப்போ ஈஸி காய்ஸ். இந்த நாங்கள்லாம் யூடியூபர்லாம் போட்டு இந்த கிராணி அப்டேட் பண்ணி என்னடா யூடியூபரை அசிங்க பண்ணுற என்னன்னா எங்களெல்லாம் இப்போ ஒன்று அசிங்க பண்ணுறேன்னு பண்ணிட்டானோ என்ன. ஆனால் அப்பயும் இந்த ஒத்தி முடிச்சாகணும். அந்த இந்த ஒத்தி தோத்தா அசிங்கம். அவனுக்கு சவால் விட்டே இருக்கான். எப்படியாச்சும் இந்த பாத்துக்குள்ளே முடிச்சிடணும். Day 3 வேறு வந்துச்சு. இப்போ நம்ம லிஃப்ட் வேறு மேலே இருக்கா. சரி நம்ம கிராணி இங்கே வர வச்சுட்டு நம்ம அந்த வழியாக போயிடலாம். நான் ஏன் இப்படி பண்ணேன்னா ஒரு காரணம் இருக்கு. அது நீங்கள் பாருங்கள். இந்த வழியாக போய் அந்த ஹேமர் எடுத்துகிட்டு வர்றதான். இப்போ கிராணிலாம் அங்கே தான் இருக்கும். எதுக்கு இந்த இடத்துல சூழ்நிலை இருக்குன்னு சொன்ன அந்த தாத்தா வந்துட்டான். தாத்தா வராதே, கதரை விட்ட போறாதே, கிணற விட்ட போறாதே, அலற விட்ட போறாடே. தாத்தா போயிருப்பான்னு நினைக்கிறேன். பொறுமையாக அந்த ஹேண்ட்பேர் மட்டும் எடுத்துப்போம். எங்கே இருக்கு ஹேண்ட்பேர்? எங்கே போத்தன்னு தெரியல. சரி இங்கே ஒரு கத்தை இருந்துச்சு, அதையாச்சும் எடுத்துகிட்டு போவோம். சரி வாங்க மேலே போவோம். கிராணி வந்து இந்த இடத்துல இருந்துடக்கூடாது. தாத்தா வராதுன்னு சொல்ல பார்த்து பண்ண கிளவி வந்து அடிச்சிருச்சு. கிளவி வராதே, கிளவி வராதே, பறக்க விட போறாதே. நம்மளை பறக்க வந்துருச்சு அடிச்சு. Day 4 வேற வந்துருச்சு. அசிங்கம் படக்கூடாது. அதனால் இனிமேலாச்சும் சூதானமாக இருக்கணும். அசிங்கப்பட்டா அவ்வளோதான். சரி ஓப்பன் த டோர். இப்போ ஹேமர் இருக்கு காய்ஸ். இதை தேடி நான் போய் அடி வாங்கிட்டு வந்தேன். சொத்தைகளை விட்டேன். இப்போ இந்த டேலேருந்து சூதானமாக போகணும். இல்லைன்னா அந்த கிராணி மொத்தத்துலேருந்து நம்மளை அடிச்சிருவானோ. ஓப்பன் த டோர். விலகு வீட்டுச்சியை பார்த்தேன் நான் நேற்று. அதுதான் அந்த இது பார்த்தேன். சரி விலகு கெசி பிளாக்கு வருது. அழுத்துறா கைப்புள்ள. இப்போ நம்ம இந்த கேம் பிளே முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் தான். ஆனால் இன்னும் ஒரு டே தான் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே ரொம்ப ஜாலியெலாம் பட வேணாம். இப்போ வந்து நம்ம மேலே உள்ள இதை வச்சு ஓடிச்சோம். இங்கே கோகோனட் இருந்துச்சு. கோகோனட்டில் இப்போ அது வந்து தமிழ் தேவைப்படுறது அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதை எடுக்க வேணாம். சப்போஸ் எங்கேயுமே இல்லைன்னா அதை வேணால் எடுத்து பார்ப்போம். இவனாலே ஏதாச்சும் மெத்தட் வச்சுருப்பானோ. சரி என்டர் 4க்கு வந்தாச்சு. நம்ம வந்து இப்போ 3rd floorக்கு போனோம். ஆனால் அந்த லிஃப்ட் வழியாக 3rd floorக்கு போக முடியாது. அதான் எங்க சொத்த கிளவி வந்துச்சுங்க. கிளவி வருது அடிக்க வருது. நம்ம வந்து பதுங்கலாமா வேணாமா? பதுங்கோம். இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. பதுங்குவோம் காசு கதவை திறந்து விட்டு. பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் தோக்கல.
அதுக்குன்னு லைக் எடுத்துறானுங்க காய்ஸ். இந்த பட்டன் அடிச்சுப்போம். இதுக்கு தான் அந்த இப்போ வந்து கதவுலாம் திறந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கேமரா ஒர்க் ஆகும். அந்த கதவுலாம் திறந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த வந்து அந்த சுற்றுற மாதிரி ஒன்று இருக்கும். அது இருந்தால் போதும். இந்த கேம் முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். 2 நாள் இந்த கிராணி கிட்ட ஆச்சு. அதில் ஒரு 10 நாளாக இந்த கிராணிகிட்ட மாற்றிருக்கே முடியாது. நான் மட்டும் தான் 10 நாள் இந்த வீட்டில் இருந்திருப்பேன். எப்படின்னா பார்த்து 5 நாளும் தோற்றுட்டேன். 2வது பார்த்து வந்து இது 4வது லைஃபு. அது இல்லாமல் எப்படியும் ஒரு லைஃப் தான் இருக்குது. அதனால் அதை சேர்த்து 10 நாள் இந்த கிராணி வீட்டை இருந்து பாடுறேன் 10 நாளாக. சரி, இந்த கட்டையை எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக மேலே தான் போனோம். மேலே போனால் அந்த கிராணி இருக்கு. ஏங்க நான் உள்ளே போயிட்டு இருக்கேன். இப்போ வந்து கீழே போமா இல்லை வேணாம், மேலேயே போவோம் காய்ஸ். அந்த கட்டை வர கல் பொறுக்கி வச்சுப்போம். லிஃப்ட்டுக்கு போவோம் வாங்க காய்ஸ். இங்கே வந்து கிராணியே இருந்துடக்கூடாது. இருந்தால் நான் செத்துருவேன். லிஃப்ட்டு கீழே தான் இருக்குது. ஒரு நல்ல வாய்ப்பு. அழுத்துறா கைப்பில்ல எங்கடா? நான் டைலாக் சொல்லாச்சும் அழுத்த மாட்டான். சரி, இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ வாங்க அந்த இது கேமரா ரூம் அந்த போயிடலாம். இப்போ வாங்க போத்துடலாம். இங்கே தான் பார்த்து சூதானமாக போகணும். ஏன்னா நான் பல டைம் கீழே வந்திருக்கேன். இப்போ கூட நான் கீழே வந்த பார்த்துக்கோங்க காய்ஸ். கீழே விழுந்துட்டேன். இப்போ திரும்பி மேலே போகணும் சத்து புத்துன்னு. அந்த கிளவி மொத்தம் வந்துடக்கூடாது. சரி வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். ஏங்க ஏங்க கிளவி வந்துச்சு, அடிச்சிச்சு. கிளவி வராது, கடலை ஊற்ற போகிறாரு, அதெல்லாம் ஊற்ற போகிறாரு, அடிச்சுட்டு இருக்குதே. ஃபை நான் சொன்ன மாதிரி 10 நாள் இங்கே இருந்திருக்கேன். நீங்கள் சொன்ன டாஸ்க்கு முடித்த மாதிரி ஆச்சு. 10 நாள் இருந்த மாதிரி ஆச்சு. இந்த தீபாவளி அன்னைக்கு போனேன், வெடி தாரேன்னு சொல்லிட்டு போனேன். இன்னைக்கு 10 நாள் ஆகி. சரி வாங்க மேலே போவோம். 5 டே முடிஞ்சிச்சு. சூடாரமாக இருக்கணும். நான் ஒரு டே தான் அந்த இப்போ சட்டு புத்துன்னு அந்த மேலே போய் அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே மற்ற அந்த இது இல்லைன்னா நம்ம செத்தோம். அசிங்கம் தான் நம்மளுக்கு. அதனால் வேண்டிப்போம். தெய்வமே தெய்வமே உனக்கு 10 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தனே, அந்த இது மட்டும் அங்கே இருக்குன்னு தெய்வமே. இப்போ வேறு லிஃப்ட் வேறு மேலே இருந்து கீழே வந்துருக்கு. சரி இப்போ வாங்க அழுத்தி போகலாம். கை வேறு காற்ற மாட்டுக்கு உட்காந்து போய். ஏன்னா இன்னும் இருந்தால் அது ஃபஸ்ட்டே வந்துருக்கும். தமிழுக்கு பார்த்தா ஓடிட்டுக்கு இருப்போம். ஆனால் உட்காந்தா கீழே தான் இருக்கும். அதெல்லாம் தமிழுக்கு பிரச்சனை ஆகிடும். அங்கே மட்டும் என்ன இருக்குன்னு தெரியல. அங்கே மட்டும் அது இருந்தால் தமிழுக்கு அல்லது சாவம் மொத்தம் அசிங்கமும் இருக்காது. அங்கே மட்டும் இல்லைன்னா அசிங்கம், செத்துருவோம். இப்போ வாங்க பொறுமையாக போனோம், குறிஞ்சி போனோம். இப்போ மட்டும் அந்த அது மட்டும் இல்லை அந்த சுற்றுறது அப்படின்னு சொன்ன. ஏங்க போடு ஜெயிச்சுட்டேன். இந்த கிளவி சொத்த மந்தையெல்லாம் தப்பிச்சிட்டோம். ஆனால் இப்போ ஜாலி பண்ணக்கூடாது. போகிற வழியில் செத்துதான், அவ்வளோதான். அதனால் சூடாரமாக போனோம். இப்போ ஒரே ஓட்டமாக கீழே இறங்கி போயிடுவோம். லிஃப்ட்டுலாம் இப்போ அழுத்து தான் இருக்கோம். ஆனால் தொப்புக்குன்னு கீழே குடிச்சிடுறது தான். ஏன்னா இப்போ நம்மளுக்கு எங்களுக்கு ஜாலியாக இருக்கு, குளுன்னு இருக்கு. இப்போ கிராணியை முடிச்சாச்சு. அப்புறம்
அடுத்தது என்ன வெளியே போடலாம்? கிராணி 2 வந்து வந்தாவும் வரும். அதனால ஆனால் அது வாரத்துக்கு ஒரு எந்த வாரமாச்சும் வரும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். இப்போ பார்த்தா அந்த மொத்த தலை என்ட்ரி ஆகி போகிற முதல்ல சுத்த அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம பார்த்து பாடலாம். தாத்தா வராதே, கடலை விட்டா போறாதே, கடலை விட்டா போறாதே, அட்டை விட்டா போறாதே, கிளவி சரினா மொத்த தலை. இவனுக்கு எல்லாத்தையும் முடிச்சவன் கேசி பிளாக். வீடியோவோட எண்டில் வந்தாச்சு. டாட்டா பாய் பாய்.